இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முதல் ஆர்டர் காலையில் எடுத்துட்டேன். போர்ட்டரில் தான் எடுத்திருக்கேன். வடபழனியிலேருந்து நம்ம இது வரைக்கும் மலையம்பாக்கம் போட்டிருக்கு. பட் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை கிட்ட லொக்கேஷன் காட்டுது. ஸோ டெலிவரி முடித்ததான் அது கன்ஃபார்மாக தெரியும். 428 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நேற்று காலையில் கூட இதே மாதிரி தான் முதல் ஆர்டர் வந்துச்சு. அப்புறம் ஆர்டரே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஹவருக்கு மேலே டெலிவரி ஆன ஸ்பாட்டில் இருக்கக்கூடாது. ரிட்டன் ஆகி எங்கேயாச்சும் வேறு இடம் வந்துடும். 1 ஹவர் ஆர்டர் வரலன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நேற்று ஓடாத இன்றைக்கி கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1000 ரூபாய்க்கு மேலேயாச்சும் ஓட்டணும் இன்றைக்கி. பட் ஆனால் பாருங்கள், காலையிலே லேட் ஆகிடுச்சு. 12 மணிக்கு தான் ஆர்டர் எடுத்திருக்கோம். 11:30க்கு வந்தேன். ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே ஆர்டர் எடுத்துட்டேன். இன்றைக்கி ஆரம்பித்தது வடபழனியில் ஃப்ரெண்ட்ஸ். வடபழனியில் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்துலேயே அரும்பாக்கத்துலேயே ஆர்டர் வந்துருச்சு. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது வடபழனியில் தான். ஏன்னா ஃப்ரெண்டோட ஒர்க்காக அங்கே போயிருந்தேன். ஸோ இந்த டெலிவரியை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த எடுத்துகிட்டு போகிற பார்சல் பார்த்திங்கன்னா கண்ணாடி டியூப் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸில் இருக்குது. அது பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஏதாச்சும் ஹார்டாக பட்டுச்சு அப்படின்னா உடஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. ஹார்டாக படாமல் பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சைடில் வச்சு கட்டியிருக்கிறேன். ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டு இதே மெட்டீரியலை உடச்சிட்டாங்களாம். ஸோ அதனால் திரும்பவும் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க. அது வந்து ஹீட்டர்னு சொன்னாங்க. ஏதோ கம்பெனியில் மெஷினரியில் வர்ற ஹீட்டராம். ஸோ பல்ப் மாதிரி இருக்கும், ஹீட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தால் நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவோம், அவ்வளோதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்காட்டுக்கோட்டையில் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஹுண்டாய் கார் கம்பெனிக்கு பேக் சைடில் வந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு 1 ஹவர் கிட்ட அங்கே வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து மறுபடியும் வடபழனி வரைக்கும் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எதுலன்னா போர்சோவில். சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன். லாங் பிக்கப் தான். கஸ்டமருக்கு கால் பண்ணேன். ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னேன். சரி பரவாயில்ல வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கம்ஃபர்டபுளாக போய் பிக்கப் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரிக்காக போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 152 ரூபா தான். பட் என்ன, இந்த 152 ரூபாய்க்கு நான் வந்துட்டு 15 கிலோமீட்டர் எம்டியாக வந்திருக்கேன். நேற்று மாதிரி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அரை நாள் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஆர்டர் ஓட்டிகிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன். ஈவினிங்கும் நான் அவ்வளோ ஒர்க் பண்ணலை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 150 ரூபா ஆர்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் சிட்டிக்குள்ளே வந்துட்டேன் அவுட்டர்லேருந்து. ஏன்னா போகிற வழி வர்ற வழி எல்லாமே போர்ட்டர் பசங்க வந்துட்டு நிறைய பேர் சும்மா நின்றுட்டு இருந்தாங்க, பார்த்தேன். நம்மளும் அவங்க கூட போய் சும்மா தானே நிற்கணும், வேஸ்ட் ஆகிடுமே. அதனால் வந்துட்டு 15 கிலோமீட்டர் போனால் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போர்சோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு நமக்கு டைமிங் கொடுப்பாங்க, 3/4 மணி நேரம் 40 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வடபழனியில் டெலிவரி பண்ணோம். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு ஸ்பெக்டாக்கிள்ஸ், கண்ணாடி. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ஃபைல் ஒன்று பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ பட் இது வந்து வடபழனியில் பிக்கப்பு. ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் மீன்ஸ் ஜெனரல் சொல்லிட்டு மேடவாக்கத்துக்கு கொஞ்சம் முன்னாலே வருது. ஸோ ஜெயச்சந்திரன் பக்கம் பேக் சைடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமெடி பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட்டரில். இது போர்ட்டரில் தான் எடுத்திருக்கேன். பட் இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா 9 ஆர்டர் கொடுத்துருக்கேன். 9 தடவை ரிங் போயிருக்கு எனக்கு. 9ல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆர்டருமே வந்துட்டு நல்ல ஆர்டர் தான். 500 ரூபா, 700 ரூபா, 300 ரூபா, 200 ரூபா, அந்த மாதிரி ஒரு 5 ஆர்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக 2 ஆர்டர் வந்துட்டு 70 ரூபா, 60 ரூபா கொடுத்து எனக்கு அந்த செகண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த செகண்ட்ஸ் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கான் 220. ஸோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு ஈவினிங்குள்ளே ஏதாச்சும் இதே மாதிரி இன்னும் 2 ஆர்டர் ஓட்டணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டார்கெட் முடிஞ்சிடும். ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால் எடுத்துட்டேன். ஸோ நம்மளை வந்துட்டு அந்த செகண்ட்ஸ் கவுண்ட் இல்லாமல் நம்மளை ஓட்ட வைக்கிறதுக்கு ப்ரெஷர் பண்ணுறான். ஆர்டர் இருக்குது ஆனால் தரமாட்டேன் அப்படின்றான். செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும்,
எல்லா ஆர்டரையும் எடுங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறான். பட் ஆனால் காமெடி என்ன பண்ணுவான்னா, எல்லா ஆர்டரையும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு அந்த ரேட்டிங் வந்து பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55க்கு மேலே போகிற வரைக்கும் சைலண்ட்டாக இருப்பான். ஒரு 70 வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் அந்த 60 ரூபா 70 ரூபா ஆர்டராகவே கொடுத்துக்கிட்டு இருப்போம். அது நமக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரீடமாக எப்பயும் போல் வேலை செஞ்சுட்டு போயிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெலிவரியை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டரும் போர்ட்டர்லேயே எடுத்துட்டேன். இன்றைக்கி போர்ட்டர் என்னன்னு தெரில, கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ போன ஆர்டர் நல்லா அலைய விட்டு கொடுத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து அந்த பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா, நான் மேடவாக்கம் ஜல்லடியன்பேட்டில் இருந்து வேளச்சேரி வரைக்கும் வந்துட்டேன். ஏன்னா மேடம் அங்கேயே ஒரு 1/2 மேலே நின்று பார்த்தேன், ஒரு ரிங் கூட போகல. பொதுவாக அந்த ஜல்லடியன்பேட் ஏரியாவில் ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி வந்து வேளச்சேரி வந்து நின்று ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆர்டர் வந்துருச்சு. எங்கன்னா வேளச்சேரி டு கீழ்பாக் வரைக்கும். ஸோ கீழ்பாக்குன்றது வசதியாக போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெலிவரியை கொண்டு போய் கொடுத்துட்டு கீழ்பாக்கில் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு பாரிஸ் உள்ளே போயிடுவேன், இல்லை மண்ணடி போயிடுவேன். ஸோ மோஸ்ட்லி அங்கே 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் நின்று அங்கே ஆர்டர் எடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு மறுபடியும் வேளச்சேரி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும். ஸோ நான் அடுத்த ஆர்டர் இதை டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி மண்ணடியில் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மண்ணடியிலேருந்து பாலவாக்கம் வரைக்கும். ஸோ ஒரு சின்ன பாக்ஸு பின்னால் வச்சு கட்டியிருக்கிறேன். ஒரு 1.5 அடி வரும். பின்னால் வச்சு கட்டியிருக்கேன். ஒரு கவர் போட்டு நல்லா பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு மண்ணடியிலேருந்து நம்ம இங்கே போகிறேன், நான் பாலவாக்கம். அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்துட்டு போர்ட்டரில் ஒரு 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ 970 ரூபா வந்திருக்கு. அது இல்லாமல் போர்ஸில் ஒரு 150 ஓட்டியிருக்கோம். ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னாக்கா 1120 ஆகுது. இதில் பெட்ரோல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 220 பெட்ரோல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். போக வந்துட்டு 900 கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ராஃபிட்டு. இப்போ பெட்ரோல் போக இன்றைக்கி 900 எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று விட்டதை இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டோம். நாளைக்கும் ஓட்டணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கில். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கால் வந்திருக்கா பாருங்கள். ஏன்னா போர்ட்டர்லேருந்து டிஷர்ட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அட்ரஸ் வாங்கினாங்க, கொரியர் பண்ண மெசேஜும் வந்துருச்சு. ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாகவே தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொரியரும் பார்சல் போட்டுட்டாங்க, இன்னும் ரிசீவ் பண்ணல. நான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இதோட க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படியே கிளம்பிடுவேன். ஏன்னா மழை வர்ற மாதிரி தூறல் போட்டுக்கிட்டு இருக்குது. தேங்க்யூ.